ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சினிமா ரசிகன். நம்ம இன்னைக்கு மூவியில் பார்க்க போகிற படம் இப்போ தேட்டர்ஸில் தமிழ் டப்பிங்கில் ரிலீஸ் ஆகி ஓடிட்டு இருக்க ஹாலிவுட் படம். படத்தோட நேம் மோர்டல் காம்பேக்ட் 2. இது ஒரு ஃபேண்டசி மார்ஷியல் ஆர்ட்ஸ் ஃபிலிம். இந்த படம் 90களில் ஃபேமஸான மோர்டல் காம்பேக்ட் அப்படிங்கிற வீடியோ கேமை பேஸ் பண்ணி எடுக்கப்பட்ட படம். 95லே மார்டல் காம்பேக்ட் படம் ரிலீஸ் ஆனிச்சு. அதுக்கப்புறம் 2021 அந்த படத்தை ரீபூட் பண்ணாங்க. இப்போ அந்த படத்தோட செகண்ட் பார்ட் ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படத்தோட ஸ்டோரி என்ன, இந்த படம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோட வீடியோஸை பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் என்னோட வீடியோஸ் எல்லாம் ஷேர் பண்ணுங்கள். உங்களோட சின்ன ஷேர் எனக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும். இந்த படத்தோட ஸ்டோரியை நான் ரொம்ப சிம்பிளாக சொல்ல ட்ரை பண்ணுறேன். சாவ்ஹான் அப்படிங்கிற ஒரு வில்லன், ரொம்ப பவர்ஃபுல்லான வில்லன். அவன் எப்படியாவது பூமியை கைப்பற்றணும் அப்படிங்கிற லட்சியத்தில் இருக்கான். அதுக்காக 9 மார்டல் காம்பேக்ட் டோர்னமெண்ட்ஸை வின் பண்ணியிருப்பான். இப்போ 10ஆவதா ஒரு டோர்னமெண்ட் நடக்க போகுது. அந்த டோர்னமெண்ட்டை வில்லன் வின் பண்ணால் உலகத்தை தன்னோட கண்ட்ரோலில் கொண்டு போயிடுவான். இதை எப்படியாவது தடுத்து நிறுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு லார்ட் ரைடன் அவரோட தலைமையில் ஒரு டீம் இந்த கேமில் கலந்துக்கிறதுக்காக ரெடியாக இருக்காங்க. பட் அவங்களோட டீமில் ஒரு ஆள் தேவைப்படுறாங்க. அந்த ஒரு ஆளை பூமியில் தேடுறப்ப ஜானி கேஜ் அப்படிங்கிற ஹாலிவுட் ஆக்டர் தான் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் அப்படிங்கிறது தெரிய வருது. ஸோ அவரை அப்ரோச் பண்ணுறாங்க. பட் அவருக்கு இந்த டோர்னமெண்ட்டில் கலந்துக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. பட் அந்த டோர்னமெண்ட் ஸ்டார்ட் ஆன பிறகு ஆட்டோமேட்டிக்காக அவர் அந்த டோர்னமெண்ட்டுக்குள்ளே இழுக்கப்படுறாரு. இதுக்கப்புறம் இந்த டோர்னமெண்ட்டில் லார்ட் ரைடர் அவரோட டீம் வின் பண்ணாங்களா இல்லையா அப்படிங்கிறதுக்கு ஆன்சர் சொல்கிற படம் தான் மோர்டல் காம்பேக்ட் 2. இந்த படத்தை பற்றி சொல்லணும்னா, இந்த படத்தோட மிகப்பெரிய பலமாக எனக்கு பட்டது இந்த படத்தோட ஆக்ஷன் சீக்வன்சஸ் தான். இந்த படத்தோட ஃப்ளோவில் படம் ஃபுல்லாக ஆக்ஷன் சீக்வன்ஸ் கிராஜுவலாக வச்சுருந்தாங்க. எல்லா ஆக்ஷன் சீக்வன்சஸும் சூப்பராக இருந்துச்சு. படத்தோட ஃப்ளோவில் பார்க்குறப்ப சுவாரஸ்யமாகவும் இருந்துச்சு. இந்த படத்தோட ஆக்ஷன் சீக்வன்சஸ் நல்லா வரத்துக்கு ஏற்ற மாரி இந்த படத்தோட டெக்னிக்கல் விஷயங்கள் இந்த படத்துக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணியிருக்கு. ஆக்ஷன் சீக்வன்சஸில் ஒளிப்பதிவு, பேக்ரவுண்ட் மியூசிக், எடிட்டிங், விஎஃப்எக்ஸ், சவுண்ட் எஃபெக்ட்னு எல்லா விஷயங்களும் பக்காவாக இருந்துச்சு. ஆக்ஷன் சீக்வன்சஸ் தான் இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளேக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் படத்தில் நடிச்சவங்களோட பெர்ஃபார்மன்ஸும் என்னை பொறுத்த வரைக்கும் நீட்டாக இருந்துச்சு. நெக்ஸ்ட் இந்த படத்தோட பிரச்சனைகள் அப்படின்னு சொல்லணும்னா, ஆக்ஷன் சீக்வன்சஸை தாண்டி படத்தில் ஸ்டோரி அப்படிங்கிற விஷயம் பெருசாக இல்லையோ அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. அது மட்டும் இல்லாமல் வில்லன் கேரக்டரை இவங்க பயங்கர ஸ்ட்ராங்காக டிசைன் பண்ணியிருந்தாங்க. பட் ஹீரோ கேரக்டரை அந்தளவு ஸ்ட்ராங்காக டிசைன் பண்ணலையோ அப்படிங்கிற மாரி எனக்கு தோணுச்சு. நெக்ஸ்ட் நீங்கள் 2021 ரிலீஸ் ஆன மோர்டல் காம்பேக்ட் அந்த படத்தை பார்த்தீங்கன்னா, அந்த படத்தில் ஸ்டோரி அவுட்லைன் அப்புறம் எமோஷனல் அப்படிங்கிற விஷயம் கொஞ்சம் ஒர்க் அவுட் ஆகிருக்கும். பட் இந்த படத்தில் எமோஷன் அப்படிங்கிற விஷயம் டோட்டலாக ஒர்க் அவுட் ஆகவே இல்லை. ஓவராலாக சொல்லணும்னா என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படத்தோட டைரக்டர் ஆக்ஷன் சீக்வன்சஸுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துருக்காரு. அதுக்கேற்ற மாரி படத்தோட ஸ்க்ரீன் பிளேயில் கிராஜுவலாக ஆக்ஷன் சீக்வன்சஸ் வச்சு படத்தை சுவாரஸ்யப்படுத்தியிருந்தாரு. இந்த படம் மார்டல் காம்பேக்ட் பார்ட் 1 பார்த்து அந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த படம் கண்டிப்பாக பிடிக்கும். அதை தாண்டி இந்த படம் மற்ற ஆடியன்ஸுக்கெல்லாம் எந்த லெவல் ஒர்க் அவுட் ஆகும் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. இந்த படம் இப்போ தேட்டர்ஸில் தமிழ் டப்பிங்கில் ரிலீஸ் ஆகி ஓடிட்டு இருக்கு. ஸோ என்னோட ரிவ்யூ பேஸ் பண்ணி முடிவு பண்ணிக்கோங்க இந்த படத்தை பார்க்கலாமா வேணாமான்னு. மோர்டல் காம்பேக்ட் பார்ட் 2 படத்தை பற்றி என்னோட விமர்சனம் இதுதான். ஸோ அடுத்த வீடியோவில் இன்னொரு படத்தோட ரிவ்யூவோடு சந்திப்போம். பாய். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே சினிமா ரசிகன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உடனுக்குடன் வந்து சேரும். தேங்க்யூ.